மூடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை இது. கை கால் இல்லாதவன் மரத்தில் இருக்கிற கொம்புவில் இருக்கிற தேனுக்கு ஆசைப்பட்டா கிடைக்குமா? கிடைக்காது. நம்மளால என்ன முடியும்? அதை செய்யணுமே தவிர அடுத்தவனை பார்த்து ஏங்கத்தில் பயனே கிடையாது. அவன் செய்த முன் செய்த நல்ல பயனுடைய விளைவு இந்த வாட்டி பணக்காரனாக இருக்கிறான். இந்த வாட்டி நான் பணக்காரனாகிறேன், யாருக்கும் தர்மம் பண்ண மாட்டேன், எதுவும் கொடுக்க மாட்டேன், நான் பணக்காரனாகிறேன் போகும்போது நான் எதை எடுத்து போகிறான்? தர்மம் பண்ணான்னா அவனுக்கு நல்ல பேரும் கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்கும். அதை யார் பண்ணுறானோ அவன் தான் கடவுளுக்கு உகந்தவன். அதை பண்ணாத நீ 1000 கோடி வச்சுருந்தா கூட கடவுளுக்கு உகந்தவனா கிடையாது. இந்த மாதிரி மனசை பக்குவப்படுத்தணும். அடுத்தவன் சோறு இல்லாத அவதிப்படுறானே, நம்ம 3 வேளை சாப்பிட்றோமே, 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை அவனுக்கு கொடுக்கலான்ற எண்ணம் மனுஷனாக இருந்தால் வரும், மிருகமாக இருந்தால் வராது. மனித வடிவில் மிருகங்கள் ஏராளமாக இருக்குது. மிருகம் மட்டும்தான் ஒரு பொருளை அடிச்சுதுன்னா அது சாப்பிட்டுட்டு வேற ஏன்னா சாப்பிட்டோன்னு விட்டு போகாது, அதை எடுத்துக்கின்னு போயிடும் சிறுத்தை. அந்த மாதிரி வாழறவங்களாம் மனுஷன் கிடையாது. மற்றவனுடைய பசியை போக்குறவன் தான் மனுஷன்.